வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிகாசி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒன்று அழுதுகிட்டு போய் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வர ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஒரு லெட்டரோடு வந்துடுறாரு அருண். சீதாவை ஹாஸ்பிட்டலில் என்கொயரி பண்ணிட்டு இருக்க. சார், ஏசி கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இவங்க என் ஒய்ஃபுங்க சார் அப்படின்னு அருண் சொல்ல, நீங்கள் தான் டிராஃபிக் போலீஸான்னு கேட்குறாரு இன்ஸ்பெக்டர். ஆமாங்க சார். சார், இதில் எனக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டுறாதீங்க. என் ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்க சார். அவங்க பணத்தெல்லாம் திருடி இருக்க மாட்டாங்கன்னு அருண் சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க, உங்களுக்கே தெரியாதா? இந்த மாதிரி திருடு போச்சுன்னு சொல்ற நிறைய பேரு அவங்களே தான் ஆள் வச்சு புடுங்கி இருப்பாங்க. எத்தனை கேஸை நம்ம டிபார்ட்மெண்ட் பார்த்துருக்கோம் அப்படின்னு அவரு கேட்க, இருக்கலாங்க சார், ஆனா தப்பு பண்ணாதவங்களும் இருக்காங்க சார். என் ஒய்ஃப் அந்த செக்யூரிட்டிக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இவங்க பணத்தெல்லாம் திருடலைங்க சார். அதாங்க சார் ஏசி கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அருண் சொல்ல, சீதா விசும்பலோட அப்பப்ப அருணை நிமிந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொடுங்க அப்படின்னு கேட்க லெட்டரை கொடுக்குறாரு அருண். செக்யூரிட்டி கொடுத்த டாக்குமெண்ட்ஸை இந்தாங்க பிடிங்க அப்படின்னு மேனேஜர் கிட்ட கொடுக்குறாரு அவரு. சீதா தவிப்போட அருணை பார்த்துட்டு இருக்காங்க. அதை படிக்கிற சப் இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் சரிதாங்க, அங்க உங்க ஒய்ஃப் தான் திருடி இருப்பாங்கன்னு கன்ஃபார்மா சொல்லல. எல்லா ஆங்கிள்லையும் யோசிக்கணும், விசாரிக்கணும் இல்ல. நம்ம டிபார்ட்மெண்ட்டை பத்தி உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு கேட்க, சார் விசாரிக்கிறதுல தப்பு இல்லை, ஆனா என் ஒய்ஃப் பணத்தை எடுக்கலங்க சார். பணத்தை 2 பேர் திருடுறப்போ அங்க இருக்க ஆளுங்க பார்த்துருக்காங்க. நானும் விசாரிச்சேங்க சார். அந்த திருடுங்க யாருன்னு கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு அருண் சொல்ல, அவங்களையும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஹாஸ்பிட்டல்ல இவங்க மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இவங்களையும் விசாரிக்கணும் இல்லைன்னு கேட்குறாரு எஸ்ஐ. அடுத்து என்ன சொல்றதுன்னு அருண் அமைதியா இருக்க, சார் பணம் திருட்டு போனதுல சீதாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நிரூபிச்சாலும் கூட மறுபடியும் அவங்களுக்கு வேலையில சேர்த்துக்க முடியாது. காணாம போன பணம் திரும்ப வரணும், அது வராம திரும்ப சீதாவை வேலையில சேர்த்துக்க முடியாது. அது மட்டும் இல்ல, பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவோம். எந்த கம்பெனிலையும் 2 வருஷத்துக்கு வேலைக்கு போக முடியாது அப்படின்னு ஹாஸ்பிட்டல் மேனேஜர் சொல்லிட்டு இருக்க. சார், என்னங்க சார் பேசுறீங்க? எவனோ ஒருத்தன் திருடினதுக்கு ஏன் ஒய்ஃபை ஏங்க சார் பனிஷ் பண்றீங்க? அது மட்டும் இல்லாம திருடுறவன் பணத்தை அப்படியேவா வச்சிருப்பான்? இந்நேரம் பாதியை செலவு பண்ணியிருப்பான். திருடனை பிடிக்காம ஏன் ஒய்ஃபை அக்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த திருடன் கடைசி வரைக்கும் மாட்டவே மாட்டான் அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்கும் போதே அதெல்லாம் மாட்டிட்டான்னு ஒரு சவுண்டு வருது. எல்லாரும் அங்க திரும்பி பார்க்க முத்து ஒரு கான்ஸ்டபிளோட நிக்கிறாரு. வேகமா வந்துகிட்டு இருந்த முத்து அருண் சொன்னதை கேட்டு டக்குன்னு ஒரு பதில கொடுத்துட்டு அங்கே நிக்கிறாரு. முத்து அங்க நின்ன வாக்கிலேயே ஆட்டோக்காரர் அழுத்தமா ஒரு பார்வை பாக்குறாரு. உடனே முத்து ஒரு ஸ்டெப் பின்னாடி நின்றுகிட்டு, சார் போங்க சார்னு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்ல, அவரு முன்னாடி வந்து சார் அப்படின்னு ஒரு சல்யூட் அடிக்கிறாரு. எஸ்ஐ அப்படின்னு சொல்ல, நான் குளத்தூர் ஸ்டேஷன்ல இருந்து வரேன் அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்ல, சொல்லுங்க என்ன விஷயம்னு கேட்கிறாரு எஸ்ஐ. சார், ஹாஸ்பிட்டல்ல இருந்து திருட போன 5 லட்சம் ரூபாய் பணத்தை கண்டுபிடிச்சிட்டோங்க சார் அப்படின்னு சொல்ல, அருணும் சீதாவும் அப்படின்னு பாத்துக்கிறாங்க. எல்லாரும் அப்படியே திகச்சு போய் அந்த கான்ஸ்டபிளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் அவரோட கையில இருக்க பைய பார்த்துட்டு, சார் இந்த பை தாங்க சார், இதுல தான் பணத்தை கொடுத்து விட்டேன் அப்படின்னு பரபரப்பா சொல்றாரு. எஸ்ஐ அவரை தீர்க்கமா ஒரு பார்வை பார்த்துட்டு, திருடனை பிடிச்சிட்டீங்களா? எப்படியா பிடிச்சிங்கன்னு கேட்குறாரு. ஆமாங்க சார், ஆனா அவங்கள கண்டுபிடிச்சது இவரு தான் அப்படின்னு முத்துவை காமிக்க, முத்துவும் ஆமான்னு லைட்டா தலையாட்டிக்கிறாரு. சீதா கொஞ்சம் நெகிழ்ச்சியோடையும் அருண் நம்ப முடியாத பார்வையோடையும் முத்துவை பாக்குறாங்க. என்ன சீதா இது அப்படின்னு அவசரமா அருண் சீதா ஒரு பார்வை பாக்குறாரு. யாருப்பா நீ அப்படின்னு முத்துவை பார்த்து கேட்க, சார் என் பேரு முத்துங்க சார், நான் கார் டிரைவரா இருக்கேங்க சார். பணத்தை திருடினவனை தேடி கண்டுபிடிச்சி அவங்கிட்ட இருந்த பணத்தை திரும்ப வாங்கிட்டேங்க சார். அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தப்போதான் அவன் என்னை தள்ளி விட்டுட்டு ஓடிட்டாங்க சார். ஆனா பணம் கிடைச்சிருச்சுங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, அருண் இப்ப முத்துவ சந்தேக பார்வை பாக்குறாரு. முத்து ஆட்டோ டிரைவரை பார்க்க அவரு நன்றியோட தலையை லைட்டா அசைக்கிறாரு. சீதா முத்துவ நிகழ்ச்சியோட பார்த்துட்டு இருக்க, இவன் சொல்றது நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு யோசிக்கிற அருண், அது எப்படி போலீஸ் தேடியே கிடைக்கல, நீ எப்படி திருடனை கண்டுபிடிச்சங்கிறாரு அருண். நான் 4 இடத்துக்கு கார் ஓட்டுறவன், எங்களுக்கும் 4 பேரை தெரியும் சார். திருடு எப்படியோ மாட்டிட்டான், பணம் கிடைச்சிருச்சு. அப்புறம் என்னங்க சார், சீதா மேல எந்த தப்பும் இல்லைங்க சார். அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படுறதெல்லாம் அவளுக்கு தெரியாதுங்க சார் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. சீதா, சே நம்ம மாமாவை எத்தனை தடவை நாம ஹர்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் அவர் நம்மளை பத்தி எவ்வளோ நல்ல விதமா சொல்றாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அழுகையே வந்துடுது. ஆனா அருண் இன்னும் சந்தேகமாவே பார்த்துட்டு இருக்காரு. சார், ஆனா திருடன் ஓடிட்டான், அதுக்கு நான் என்னங்க சார் பண்ண முடியும்? போலீஸ் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிருக்கிறேன், அதுக்கு பாராட்டாம இப்படி டவுட்டா கேள்வி கேட்டா எப்படிங்க சார்
அப்படின்னு முத்து அருணை ஓரப்பார்வை பார்த்துக்கிட்டே சொல்ல அருண் முத்துவை முறைச்சிக்கிட்டே நிக்கிறாரு. சார், அந்த திருடன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவனை தேடிக்கிட்டு இருக்கோங்க சார். அவன் சீக்கிரம் மாட்டுவாங்க சார். இந்த பணத்தை இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாருங்க சார் அப்படின்னு அந்த பேக்கை நீட்டுற கான்ஸ்டபிள் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இதுல ஒரு சைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னு ஒரு சின்ன லெட்ஜரையும் நீட்டுறாரு. ம் அப்படின்னு எஸ்ஐ எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. மேனேஜர் பணத்தை பார்த்துட்டு இருக்க எஸ்ஐ அந்த லெட்ஜர்ல சைன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அதை எண்ணி பார்த்துட்டு, சார் பணம்லாம் சரியா இருக்குங்க சார் அப்படின்னு மேனேஜர் சொல்ல லெட்ஜர்ல கையெழுத்து போட்ட எஸ்ஐ நோட்டை அவர்கிட்ட நீட்ட அவரும் அதுல சைன் பண்றாரு. சரி, இவங்களுக்காக நீயே பணத்தை தேடி கண்டுபிடிச்ச? இவங்களுக்கு நீ யாரு அப்படின்னு எஸ்ஐ முத்துக்கிட்ட கேட்க, நான் அப்படின்னு முத்து ஆரம்பிக்க அருண் முத்துவைய முறைச்சிட்டு இருக்க அருண் ஒரு பார்வை சீதா ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே நிறுத்திக்கிறாரு முத்து. நான் ஒரு நலம் விரும்பின்னு வச்சுக்கோங்களேங்க சார். நல்லது பண்றதுக்கு காரணம் இருக்கணுமா என்ன? எல்லாரும் நல்லா இருந்தா போதுங்க சார் அப்படின்னு சீதாவை பார்த்துக்கிட்டு பொதுவா சொல்றாரு முத்து. எஸ்ஐ மேனேஜர் கிட்ட திரும்பி, என்ன மேனேஜர் சார், உங்க பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல சரிங்கிறாரு. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்க, இப்பதாங்க சார் எனக்கு உயிரே வந்துச்சுங்கிறாரு மேனேஜர். உயிர் வர்றதெல்லாம் இருக்கட்டும் சார், முதல்ல சீதா கிட்ட மன்னிப்பு கேளுங்கிறாரு முத்து. மேனேஜருக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது. மன்னிப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவரு லெட்ஜரை கான்ஸ்டபிள் கிட்ட நீட்ட கான்ஸ்டபிள் அதை வாங்கிக்கிறாரு. ஆமாங்க சார், அந்த பொண்ணு இங்க நேர்மையா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. இத்தனை நாள்ல என்னைக்காவது ஒரு சின்ன தப்பாவது அவ பண்ணி இருக்காளா? உண்மையா தானே இருந்திருக்கிறா. ஆனா நீங்க என்னடான்னா ஈஸியா பழிய தூக்கி போட்டு வேலையை விட்டு தூக்கி இருக்கீங்க அப்படின்னு முத்து சொல்ல, இல்லைங்க சார், பணம் திருட்டு போயிருச்சுன்னு தாங்க சார் அப்படின்னு முத்துவுக்கு மரியாதையை வாரி வழங்க ஆரம்பிச்சிடுறாரு மேனேஜர். சார் பணம் வந்துருங்க சார், இதோ வந்துருச்சு. ஆனா சம்பாதிச்ச நல்ல பேர் போயிடுச்சுன்னா அது திரும்ப கிடைக்குமா? எல்லாரும் முன்னாடியே வச்சு அந்த பொண்ணு மேல இப்படி ஒரு பழிய போட்டிருக்கீங்க. அது என்னமோ தெரியல, திருட்டு பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நேர்மையா இருக்கவங்க மேலதான் ஈஸியா பழிய தூக்கி போட்டுடுறீங்க அப்படின்னு முத்து சொல்ல, தப்புதாங்க சார் அப்படிங்கிற மேனேஜர் எந்த ஈகோவும் பார்க்காம, சீதா நான் பணம் பறிப்போன கோவத்துல ஏதேதோ பேசிட்டேன், ஐ எம் சாரிமாங்கிறாரு. இனிமே நீங்க தொடர்ந்து வேலை பார்க்கலாமா அப்படின்னு மேனேஜர் சொல்ல சீதாவுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியும் அழுகையுமா இருக்கு. சீதா அழுகையோட முத்துவை பார்த்துக்கிட்டு இருக்க, சார் போலாமா, உங்க கார்ல தான் நான் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படிங்கிறாரு கான்ஸ்டபிள். சார் போலாங்க சார், நான் தானே உங்களை கூட்டிட்டு வந்தேன், விட்டுடுறேங்க சார், வாங்க சார் போலாம் அப்படிங்கிற முத்து எஸ்ஐ கிட்ட, சார் வரோங்க சார் அப்படின்னு ஒரு வணக்கமும், மேனேஜர் கிட்ட சார் போயிட்டு வரோங்க சார்னு ஒரு வணக்கமும் போட்டுட்டு கிளம்புறாரு. வர சீதான்னு சொல்லிட்டு முத்து வர ஆட்டோ டிரைவர் ஒரு கும்பிடு போடுறாரு அவருக்கு. அருண் மேனேஜர் கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியே வந்து பாக்குறாரு. முத்து போய்கிட்டே இருக்காரு. இதுல இருந்து சீதாவை நம்ம காப்பாத்திக்கலான்னு பார்த்தா கடைசி நேரத்துல வந்து நல்ல பேரை வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு அருண் அப்பவும் டென்ஷனா தான் நின்றுட்டு இருக்காரு. காணா போன அடுத்தவங்க பணத்தை மீட்டு கொடுக்கணுன்ற அறிவு கிடையாது. ஒய்ஃபை மட்டும் காப்பாத்திட்டா போதுமா, அதுவும் ஏசி கிட்ட லெட்டர் டிசி கிட்ட லெட்டர்னு வாங்கிட்டு வந்து என்ன மாதிரி மென்டாலிட்டியோ தெரியல இந்த அருண். நைட் ஆகுது. மனோஜ் ரூம் கதவை திறந்துட்டு ஜிங்கு ஜிங்குன்னு நடந்து வந்துட்டு இருக்க, பின்னாடி ரோஹிணி அதே மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நாளேட்டு வர்ற மனோஜ் திரும்பி நின்று, ரோஹிணி நாம இன்னைக்கு ஒன்று பண்ணலாமா அப்படின்னு கேட்க, என்ன விஷயங்கிறாங்க ரோஹிணி. இன்னைக்கு நெட்ல ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல புருஷன் முண்டாட்டி சப்பாத்திய மாறி மாறி ஊட்டிக்குவாங்க, அது மாதிரி நாம பண்ணலாமா அப்படின்னு மனோஜ் முகத்தை ரோஹிணி பக்கத்துல கொண்டு போக அவங்க அப்படியே கொஞ்சம் பின்பக்கமா சாஞ்சுக்கிட்டு, என்ன ரொமான்டிக்காலாம் யோசிக்கிற, சப்பாத்தி ஊட்டுறதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே நடக்க ஆரம்பிக்க, அந்த வீடியோ செம்மையா போச்சு ரோஹிணி அப்படின்னு மனோஜ் சொல்ல, அது என்ன சப்பாத்தி, நார்த் இந்தியன்ஸ் போட்ட வீடியோவான்னு கேக்குறாங்க ரோஹிணி. இல்ல ஃபாரினர்ஸ் போட்டிருக்காங்கன்னு மனோஜ் சொல்ல, இந்தியன்ஸை பத்தி பெருமையா பேசினா ஈஸியா ஃபாலோ பண்ணிடுவாங்கன்னு இந்த ஃபாரினர்ஸ்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அதுதான் நம்ம ஊர் சம்பந்தமாவே எல்லாமே போடுறாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, எதுவோ இருந்துட்டு போகட்டும், நாமளும் அதை பண்ணலான்னு எனக்கு தோணுதுங்கிறாரு மனோஜ். இப்ப என்ன வீடியோ எடுத்து போடணுமான்னு ரோஹிணி கேட்க, ஐயோ வீடியோ எடுத்து அம்மாவுக்கு தெரிஞ்சிரும்பா, சும்மா நமக்குள்ள ஊட்டிக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அது வரல ரோஹிணிக்கு இருந்த மனநிலை அடியோட மாறி போயிடுது. எப்போ அவர் அம்மான்ற வேர்டை இழுத்தாரோ அப்பவே டென்ஷனாக ஆரம்பிச்சிடுறாங்க. ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அவங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல, மனோஜ் ரோஹிணியோட கையை பிடிச்சி வாயேன் அப்படின்னு இழுத்து பக்கத்துல இருக்க சேர் கிட்ட விடுறாரு. அவங்களும் உட்காடுறாங்க. ரோஹிணிக்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு அவருக்கும் ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு ஹாட் பாக்ஸை திறந்து பார்க்க அதுக்குள்ள சப்பாத்தி இருக்கு. இங்கேயும் சப்பாத்தி இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதுக்கு இப்ப என்ன
அப்படின்னு முகத்தை உருன்னு வச்சுட்டு கேட்குறாங்க ரோஹிணி. நான் உனக்கு ஊட்டி விடுறேனே, நீ எனக்கு ஊட்டி விடு ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு மனோஜ் கேட்க, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பாசமா நடந்துக்கிறியே அது போதுங்கிறாங்க ரோஹிணி. சப்பாத்தி அவரே எடுத்து வச்சுட்டு குருமாவையும் 2 பேர் பிளேட்ல அவரே மொண்டு ஊத்துறாரு. கொஞ்சம் சப்பாத்தியை பிச்சு அதை குருமாவில் முக்கி ரோஹிணிக்கு ஊட்டி விடுறாரு. ரோஹிணி ஒரு சின்ன சிரிப்போட வாங்கிக்க, எனக்கு அப்படின்னு அலையிறாரு மனோஜ். அடுத்து ரோஹிணியை மனோஜுக்கு ஊட்டி விட மனோஜ் ரோஹிணிக்கு ஊட்டி விடுறாரு. ரோஹிணி கொஞ்சமா ஊட்டு ரோஹிணி அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க விஜய் அங்க வர்றாங்க. வர்றவங்க இவங்க பேச்சு சத்தம் கேட்டு கதவு கிட்டே நின்றுட்டு பார்க்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுக்கிறாங்க. பாக்குற விஜயா பயங்கர கடுப்பாயி ஏய் மனோஜ்னு கத்த, கரெக்டா ரோஹிணி அப்போ ஊட்டிட்டு இருக்க. அம்மா கூப்பிட்ட பதட்டத்துல மனோஜ் டக்குன்னு ரோஹிணி வரல கடிச்சு வச்சிடுறாரு. ரோஹிணி வலியில ஐயோன்னு துடிக்கிறாங்க. ஆனா அந்த வலியை தாண்டி கொஞ்சம் பதட்டமா இருக்கு. விஜயா பக்கத்துல வர படக்குன்னு எழுந்து நிக்கிறாங்க ரோஹிணி. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜயா கத்த. இல்லம்மா சும்மா தாங்கிறாரு மனோஜ். ஏன் அவளுக்கு கை உடஞ்சிருச்சா, அவளுக்கு சாப்பிட தெரியாதா அப்படின்னு மனோஜ் திட்டுற விஜயா, ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாதா அப்படின்னு கேவலமா ஒரு பார்வை பார்த்துட்டு, ஏண்டா உனக்கும் அறிவில்லையா, எதுக்கு அவளுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா கத்த. இல்லம்மா ரோஹிணி ஏதோ இன்டர்நெட்ல வீடியோ பார்த்தாலாம், அதை பார்த்துட்டு ஊட்டி விடுன்னு கேட்டா அதான் அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம பொய் சொல்றாரு மனோஜ். உடனே ரோஹிணி மனோஜ் முதுகுல பட்டுன்னு ஒரு தட்டு தட்டி, மனோஜ் நீ தானே வீடியோ பார்த்தேன்னு என்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்ல, ஓ நான் தான் சொன்னேன்ல, எனக்கு ஞாபகமே இல்லை பாரு அப்படின்னு டன் டன்னா வழிஞ்சிட்டு அப்படியே மெதுவா அம்மா பக்கம் திரும்புறாரு. வர வர இந்த வீட்டுல யாருக்குமே விவஸ்தை இல்லாம போயிடுச்சு. எதையாவது கேட்டா வீடியோ பார்த்தேன் ரேடியோ பார்த்தேன்னு சொல்ல வேண்டியது, பேசாம நீயே எடுத்து சாப்பிடு அப்படின்னு படை எரிச்சலோடு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க விஜயா. இந்த சத்தம் கேட்டு வெளியே வந்து நின்று ரவியும் ஸ்ருதியும் பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் வெளியே போயிருந்த முத்துவும் செப்பலை கழட்டி விட்டுட்டு உள்ளர வர ரூம்குள்ள இருந்து வர்ற அண்ணாமலை, வாடா முத்து இப்பதான் வர்றியா அப்படின்னு கேட்க, ஆமாப்பாங்கிறாரு அவரு. மீனா சொன்னா சீதா விஷயத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு, பணமும் கிடைச்சிருச்சாமே அப்படின்னு அண்ணாமலை கேட்க, பணம் கிடைச்சது மட்டும் இல்லப்பா, சீதாவுக்கு வேலையும் கிடைச்சிருச்சு, திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு முத்து சொல்ல, சூப்பர்டா, அப்ப சீதா மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு ரவி கேட்க, அப்படின்னு முத்து தலையாட்டிட்டு இருக்காரு. இங்க டைனிங் டேபிள்ல உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்க வட சாம்பிராணி மனோஜும் திருட்டு ரோஹிணியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஓ அப்ப நிஜமா அவ எதுவும் எடுக்கலையா அப்படின்னு விஜயா கேட்க, என் தங்கச்சி எந்த காலத்திலயுமே அப்படி பண்றவ இல்ல அத்த அப்படின்னு சொல்ல, நீங்க திருடலன்னா என்ன, அதுக்காக நீங்க எல்லாம் என்ன பெரிய உத்தமர்களா அப்படிங்கிற மாதிரி விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க. முத்தவும் என்னம்மா ஏமா திருந்தவே மாட்டீங்களான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அண்ணாமலை முத்து கூட கையில கைய வைக்க அவர் திரும்புறாரு. எப்படியோ சீதாவுக்கு நல்லது நடந்தது எனக்கு சந்தோஷம் தாங்கிறாரு அண்ணாமலை. அப்பா முதல்ல உனக்கு தான்ப்பா தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு முத்து சொல்ல, எனக்கு எதுக்குடா, நான் என்ன பண்ணேங்கிறாரு அண்ணாமலை. நீ தானேப்பா சொன்ன அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட விசாரிக்கணும்னு, அந்த ஆளை விசாரிக்க போய் தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. எப்படி என்ன நடந்ததுன்ற மாதிரி விஜயா ஷார்ப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இதுங்க ரெண்டும் வாயில சப்பாத்திய வைக்கோல் மாதிரி வச்சு மென்னுகிட்டு ஈன்னு இங்கேயே பார்த்துட்டு இருக்குதுங்க. அந்த ஆளு ரொம்ப அழுதான்னு நீ சொன்னேல்ல, சம்பந்தம் இல்லாம ஆட்டோக்காரன் எதுக்காகவும் ஒருத்தங்களுக்காக அழமாட்டான், அதனால கொஞ்சம் சந்தேகமா இருந்தது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, எனக்கும் அந்த ரூட்ல தான் போகணும்னு பொறி தட்டுச்சுப்பா, உண்மையும் வெளியில வந்துருச்சுங்கிறாரு முத்து. சரி அப்ப பணத்தை எடுத்தது அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அந்த ஆட்டோ டிரைவர் தான்ப்பா அப்படிங்கிற முத்து. ஆட்டோ டிரைவர் பணத்தோட வந்து சத்யா முன்னாடி நின்று, நீங்க கேட்ட 5 லட்சம் ரூபா பணம் இதுல இருக்கு, இனிமே வட்டி கேட்டு வராதிங்க, இந்தாங்க புடிங்கன்னு நீட்ட. அப்போ முத்து கொத்தா அந்த ஆட்டோ டிரைவரை கையில இருக்க பணத்தோட புடிச்சு இந்த பக்கம் தூக்கி நிக்க வச்சு, இந்த பணம் எப்படி வந்துச்சு சொல்லுங்க டிரைவர் மணி, பணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஆட்டோ டிரைவர் கிட்ட இருந்து உண்மையையும் பணத்தையும் வாங்கினத சொல்லி முடிக்கிறாரு. கொஞ்சம் நான் லேட்டா போயிருந்தா அவன் பணத்தை வச்சு கடனை அடைச்சிருப்பான்ப்பா, பணம் கிடைக்காமலே போயிருந்திருக்கும். ஆனா அந்த ஆளும் பாவம்தான்ப்பா, இஷ்டப்பட்டு திருடல, கடனுக்காக எடுத்திருக்கிறான் அப்படின்னு முத்து கொஞ்சம் வருத்தத்தோட சொல்ல, இருந்தாலும் திருடினது தப்புதான்டா அப்படிங்கிறாரு அண்ணாமலை. கஷ்டம்னு காரணம் சொன்னா திருடினது தப்பு இல்லைன்னு ஆயிடாதுல்ல, சில பேரெல்லாம் இப்படிதான் செய்யற தப்பெல்லாம் செய்ய வேண்டியது, அப்புறம் பேச்சு திறமையால நல்ல பேர் வாங்கிக்க வேண்டியது அப்படின்னு ஜாடையா முத்துவையும் மீனாவையும் பார்த்துட்டு சொல்றாங்க விஜயா. அண்ணாமலை விஜயாவை முறைச்சுக்கிட்டு இருக்க, அப்படி யார் ஆன்ட்டி பண்ணுவா
அப்படின்னு ஸ்ருதி கேட்க எங்க அம்மா வேற யாரை பத்தி சொல்ல போறாங்க, என்னதான் சுத்தி வளைச்சு சொல்றாங்க அப்படின்னு முத்து சொல்ல விஜயா முகத்தை 4 தடவை கோணலாக்கி 3 தடவை ஏத்தி இறக்கிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. அப்பா நீ அவங்கள விடுப்பா, நீ சொன்னதை வச்சுதான்ப்பா இந்த விஷயத்துல என்ன நடந்ததுன்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப அந்த டிரைவரை பத்தி எதுவும் சொல்லலையான்னு கேக்குறாரு ரவி. இல்ல ரவி, பாவண்டா அந்த ஆளே கடன்ல மாட்டிதான் இப்படி பண்ணிட்டான். அவனை மாட்டி விட்டு அவன் பொழப்ப ஏன் கெடுப்பானே, புள்ள குட்டிக்காரன் அந்த ஆளு. அதான் அந்த ஆளை பத்தி எதுவுமே சொல்லலைங்கிறாரு முத்து. பரவாயில்லடா, நல்ல விஷயத்துக்கு பொய் சொன்னா தப்பு இல்ல, நீ ஒரு உண்மையை மறைச்சிருக்கிற அவ்வளவுதானே, அதுல ஒன்னும் தப்பு இல்ல விடு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல சாப்பிட்டுட்டு இருக்க ரோஹிணி தலையை நீட்டி அங்க இருக்கவங்க எல்லாரையும் பாக்குறாங்க. அவங்க கண்ணில் பயங்கரமா திருட்டுத்தனம் மின்னுது, ஏதோ பிளான் பண்றாங்க போல இருக்கு. மீனா, முத்துவால தான் சீதாவுக்கு திரும்ப வேலை கிடைச்சிருக்கு. இப்ப சீதாவோட ஹஸ்பண்ட் முத்துவை புரிஞ்சுக்கிட்டாரா, அவரு கோபம்லாம் போயிருச்சான்னு கேக்குறாங்க ஸ்ருதி. அது தெரியல ஸ்ருதி அப்படின்னு மீனா சொல்ல இதுங்க என்னமோ பேசிக்கிட்டோம், இந்த இடத்துல நமக்கு என்ன வேலைன்னு விஜயா கிளம்புறாங்க. முத்து, அருண் அங்கதானே இருந்தா, ஏதாவது நன்றி சொன்னான்னு அண்ணாமலை கேட்க யாரு அவனா, அவன் எல்லாம் திருந்தாத கேஸ்பா, வேதாளம் இன்னும் முருங்கை மரத்தை விட்டு இறங்கவே இல்லை அப்படின்னு முத்து சொல்ல சரி விடு, பொறுமையா இறங்கட்டும், நீ நல்லது பண்ணியிருக்க, ஒரு நாளைக்கு அது அவனுக்கு புரியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல முத்து சரிப்பான்னு தலையாட்டுறாரு. சரி நீ போ சாப்பிடு போ அப்படின்னு அண்ணாமலை ரூமுக்கு திரும்பிட ஏங்க வாங்க நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன் சாப்பிடலாங்கிறாங்க மீனா. அப்பா சாப்பிட்டாரான்னு கேட்குறாரு முத்து. அத்தையும் மாமாவும் சாப்பிட்டாங்கங்க அப்படின்னு மீனா கிச்சனுக்கு வர்ற கூடவே வர்ற முத்து. இன்னைக்கு எனக்கு பயங்கரமா பசிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே டைனிங் டேபிள்ல உட்கார்றவரு முதல் வேலையா பிளேட் எடுத்து வைக்கிறாரு. ஹாட் பாக்ஸை திறந்து பார்க்க அதுல சப்பாத்தி இல்ல. டேய் எனக்கு எங்கடா சப்பாத்தி இல்ல அப்படின்னு கேட்க ரவியை பார்த்துட்டு ஐயோ உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சுதான்டா நாங்கெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு ரவி சொல்ல சப்பாத்தி குருமா ரொம்ப நல்லா இருந்துச்சா, நான் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டேங்கிறாங்க ஸ்ருதி. ரவி ஸ்ருதியை ஒரு பார்வை பார்த்துட்டு அடுத்தவங்களை பத்தி யோசிக்காம இருந்தா இப்படிதான் அப்படின்னு சொல்ல அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறத பத்தி எல்லாம் நீ சொல்லாத, நீ உன் ஒய்ஃபை பத்தியே யோசிக்க மாட்ட அப்படின்னு ஸ்ருதி சண்டைக்கு தயாராகிறாங்க. யாரு நானா, உனக்கு தான் நான் பேச வந்தாலே பிடிக்காதே, சொல்ல வர்றதையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு ரவியும் சண்டை போட்டுட்டு இருக்க முத்து பசியில் இருக்கிறவர் டென்ஷன் ஆயிடுறாரு. டேய் இருங்கடா, எனக்கு சப்பாத்தி எங்கன்னு கேட்டா நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற முத்து வருத்தமாயிடுறாரு. மீனா எல்லாருக்கும் சேர்த்து தான் வச்சிருந்திருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மனோஜ் பாக்குறாரு. இவன் தான் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு காலி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்ல ஏய் நான்லாம் எதுவும் சாப்பிடல, எனக்கு வச்சதை தான் நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மனோஜ். ரோஹிணி நீயே சொல்லுங்கிறாரு. சப்பாத்தி போச்சுன்ற வருத்தத்துல முத்து பாத்துக்கிட்டு இருக்க எனக்கு எப்படி தெரியும், நீயே சொல்லுங்கிறாங்க ரோஹிணி. ஏன் ரோஹிணி அப்படின்னு மனோஜ் பரிதாபமா கேட்க நீ தான் மாத்தி மாத்தி பேசுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மீனா ஒரு ஹாட் பாக்ஸோட வர்றாங்க. மீனா எனக்கு நீ எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஒரு பவுல்ல தண்ணி கொண்டு வந்து முத்துவோட கையை அதுல முக்கி எடுக்கிறாங்க மீனா. ஏன்னா சாப்பிட வந்த முத்து கை கழுவாம உட்காந்துட்டு இருந்தாரேன்னு நம்ம மனசுலயும் ஒண்ணு இருந்தது. அதை மீனா தண்ணி கொண்டு வந்து அவர் கையை கழுவி விட்டு சரி பண்ணிட்டாங்க. இத பாக்குற ரவி ஏய் இதெல்லாம் ரொம்ப ஓவர்டாங்கிறாரு. உடனே ஸ்ருதி ஏய் உனக்கு தெரியலல்ல நீ சும்மா இருங்கிறாங்க. அதை பார்த்து சிரிக்கிற முத்து எனக்கு எதுவும் இல்லையான்னு இந்த பக்கம் மீனாட்ட திரும்ப மீனா சப்பாத்தி எடுக்கிறாங்க. அதை பாக்குற முத்து ஐ அப்படின்னு கையில வாங்குறாரு. சப்பாத்திய ஒரு கையில மீனா பிடிச்சிட்டு இருக்க, இன்னொரு கையில முத்து பிடிச்சிட்டு இருக்க. 2 பேரும் சப்பாத்திய பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. மனோஜும் ரோகிணியும் காதுல புகையும் வயிற்றுல நெருப்புமா பார்த்துட்டு இருக்காங்க. கையில வாங்குற முத்து டேய் ரவி இங்க பாருடா அப்படின்னு அந்த ஹார்ட் ஷேப் சப்பாத்திய காட்டிட்டு அவரு பிளேட்ல வைக்கிறாரு. அடுத்ததான் மீனா ஒண்ணு வைக்க அதையும் ஐ இல்லாமே வா அப்படின்னு கேட்க 3வது சப்பாத்தி ஹார்ட் ஷேப்ல பண்ணி மீனா முத்துவோட பிளேட்ல வைக்கிறாங்க. ரவியும் ஸ்ருதியும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. 4, 5ன்னு ஹார்ட் ஷேப் சப்பாத்தியை மீனா கொடுக்க அதை அழகா அடுக்கிட்டு இருக்காரு முத்து. என்ன மீனா இது சப்பாத்தி ஹார்ட் ஷேப்ல இருக்கு, இதுதான் குக் வித் லவ்வான்னு கேக்குறாங்க ஸ்ருதி. மீனா சிரிப்போட பார்க்க என்ன நீ முத்துவுக்கு மட்டும் ஹார்ட் ஷேப்ல கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க மீனா கிட்ட இருந்து அதுக்கும் ஒரு சிரிப்பு தான் பதிலா கிடைக்குது. மனோஜுக்கு ரோஹிணிக்கு பத்திக்கிட்டு எரியுது. ஆனா இந்த ஐடியா கூட நல்லதா இருக்கு மீனா, என் ரெஸ்டாரண்ட்ல கூட நான் இதை இன்ட்ரடியூஸ் பண்றேங்கிறாங்க ஸ்ருதி. எங்க ரெஸ்டாரண்ட்லயும் நான் இதே மாதிரி ட்ரை பண்றேன்னு ரவியும் சொல்ல ஏய் என் ஐடியாவை காப்பி அடிக்காத அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஹலோ இது அண்ணியோட ஐடியா அப்படின்னு ரவி சொல்றாரு. மீனா நீங்க காப்பி ரைட்ஸை எனக்கு தான் கொடுக்கணுங்கிறாங்க ஸ்ருதி. இதுல என்னங்க ரைட்ஸ் எல்லாம் வட்டமா போடுறத நான் இப்படி போட்டிருக்கேன், இதை யார் வேணா பண்ணலாம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே ட்ரம் மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு அங்க வர்ற விஜயா
முத்துவோட தட்டை பாக்குறாங்க. விஜயாவோட வாயில மட்டும் பிரச்சனை இல்ல, கண்ணுலயும் பிரச்சனை தான் போல இருக்கு. என்ன இது ரவுண்டா போடாம இப்படி கோணலா போட்டு வச்சிருக்க அப்படின்னு விஜயா கேட்க, அதுவரையில பொறாமையில வெந்துட்டு இருந்த மனோஜ், அம்மா ஹார்ட் ஷேப்ல போட்டிருக்காங்களாம் அப்படின்னு எரிச்சலா சொல்ல, ஏன் சப்பாத்தில தான் இதெல்லாம் பண்ணணுமா? இந்த மாதிரி பண்ணினா மாவு தான் வேஸ்டா போகும் அப்படின்னு ரொம்ப எக்கனாமிக்கா யோசிக்கிறாங்க விஜயா. அதெல்லாம் ஒன்றும் வேஸ்ட் ஆகாதத்த அப்படின்னு மீனா சொல்ல, ஆமாம்மா கட் பண்ணி எடுத்த மாவை இன்னொரு சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிட்டா போகுது அப்படின்னு ரவியும் சொல்ல, இப்படி ஏதாவது குரங்கு வித்த பண்ணிக்கிட்டே இருக்கிறதே வேலையா போச்சு, சாப்பிட்டமா போனமான்னு இருக்கிறது இல்ல அப்படின்னு விஜயா நொட்ட சொல்ல, இதெல்லாம் ஒரு கிரியேட்டிவிட்டி ஆண்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்ன இட்டி அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க விஜயா. மீனா எப்படி செய்யறதுன்னு நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அதுக்கு என்ன ஸ்ருதி நான் சொல்லி கொடுக்குறேங்கிறாங்க மீனா. தூரத்துல இருக்க எலும்பு துண்டை ஆன்னு பார்த்துட்டு இருக்க மாதிரியே மனோஜ் முத்து தட்டை பார்த்துட்டு இருக்க, டேய் நீ என்னடா இவன் தட்டை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு விஜயா கேட்க, எனக்கும் அதே மாதிரி ஒன்று வேணுமா அப்படிங்கிற மனோஜ் பாப்பா, ரோஹிணி எனக்கும் இது மாதிரி ஒன்று பண்ணி தரியான்னு கேட்குறாரு. கடுப்பாகிற விஜயா மனோஜோட கையில தட்டி, சாப்பிட்ட வரையிலும் போதும் எழுந்திரிச்சு வாடாங்கிறாங்க. அதுக்கு மேல மனோஜ் என்ன பேச முடியும்? பேசாம தட்டை தூக்கிட்டு போக ரோஹிணியை தட்டை தூக்கிட்டு போறாங்க. நீங்க என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க போங்க அப்படின்னு ரவியும் ஸ்ருதியும் விரட்டுறாங்க விஜயா. தள்ளு அப்படின்னு மீனாவை பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளி விட்டுட்டு ஃப்ரிட்ஜை திறந்து வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போறாங்க விஜயா. மனோஜ் ரோஹிணியும் பிளேட்டை வச்சுட்டு கையை கழுவிக்கிட்டு போக முத்து அந்த சப்பாத்தியவே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பா ஒரு வழியா எல்லா தொல்லையும் முடிஞ்சிருச்சுன்னு மீனா முத்து பக்கத்துல வந்து நின்று, என்னங்க ஏன் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சாப்பிடுங்கிறாங்க. இல்ல மீனா இது நல்லா இருக்கு, உன்னோட அன்போட வெளிப்பாடு இது, அதனால நீ கொடுத்த ஹார்ட்டை பிச்சு சாப்பிட எனக்கு மனசு வரமாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடா சொல்ல, ஏங்க இதுல என்னங்க இருக்கு சாப்பிடுங்க அப்படிங்கிற மீனா குருமாவை எடுத்து அது மேல ஊத்துறாங்க. அவங்களும் பக்கத்துல இருக்க சேரை இழுத்து போட்டு உட்காந்துக்கிட்டு சாப்பிடுங்கன்றாங்க. தட்டுல கை வைக்கிற முத்து டக்குன்னு கையை எடுத்துக்கிட்டு, ஆமா என்ன எனக்கு மட்டும் ஸ்பெஷலா இப்படி ஒரு சப்பாத்திங்கிறாரு, அது சீதாவுக்கு வேலை கிடைச்சிருச்சு, அந்த பணமும் திரும்ப கிடைச்சிருச்சு, அதுக்கு காரணம் நீங்க தான், வெறும் நன்றின்னு வார்த்தையால சொல்றதை விட்டுட்டு இப்படி சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்ல, ஓ எனக்கு எதுக்கு மீனா நன்றி எல்லாம், சீதா நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்னு முத்து சொல்ல, இருந்தாலும் நீங்க பண்ணினது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, எதையாவது போட்டு யோசிச்சுட்டு இருக்காத அப்படிங்கிற முத்து சப்பாத்தியை கொஞ்சம் பிச்சு அதை குருமால முக்கி, இந்தா நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட்னு மீனாவுக்கு ஊட்டி விடுறாரு. ஏங்க நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, இல்லை நீ இன்னும் சாப்பிடல இல்லை இந்தான்னு நீட்டுறாரு, முதல்ல நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு மீனா சொல்ல, மீனா சொல்றத கேளு அப்படின்னு முத்து நீட்ட மீனா வாங்கிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஊட்டினதுல மீனாவுக்கு நல்ல பொறையேறிடுது. உடனே முத்து அவசரமா அவங்க தலையை தட்டி, பார்த்து 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 தண்ணியை குடின்னு எடுத்து கொடுக்குறாரு. மீனாவும் தண்ணியை குடிச்சிட்டு மீதி சப்பாத்தியை மென்னுகிட்டு இருக்க அடுத்த வாய் சப்பாத்தியை கொண்டு வர்றாரு முத்து. இந்தான்னு அவரு ஊட்டி விட போக, முதல்ல நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஒரே ஒரு வாய் மீனா இந்தா சாப்பிடுங்கிறாரு. நீங்க சாப்பிடுங்கன்னு ஒரு கையை மடக்க, இந்தா நீ சாப்பிடு அப்படின்னு முத்து ஊட்டி விட போக, உட்கார்ந்து இருந்தா தானே ஊட்டி விடுவ அப்படின்னு நினைக்கிற மீனா, எனக்கு வேணாங்க அப்படின்னு எழுந்து அங்கிருந்து போக பாக்குறாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்காக பாசமா நீ செஞ்சல்ல, உனக்கு நான் பாசமா ஊட்டுறேன் சாப்பிடு அப்படின்னு மீனாவை மறுபடியும் உட்கார வச்சு ஊட்டி விடுறாரு முத்து. அடுத்து மீனாவும் சப்பாத்தியை பிச்சு குருமாவுல தொட்டு முத்துவுக்கு ஊட்டி விடுறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சப்பாத்தியை பிச்சு குருமால தொட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விடுறாங்க. அப்பாடா ஒரு தட்டு வாஷ் பண்ண வேண்டிய வேலை மிச்சம். மனோஜும் ரோஹிணியும் வீடியோலாம் பார்த்துட்டு பயங்கர ப்ரிப்பரேஷனோட வந்து ஃபெயிலியரான மிஷன் இங்கே பாசோன்ற ஒரு பேஸால எந்த தங்கு தடங்களும் இல்லாமல் போயிட்டு இருக்கு. அடுத்த நாள் பொழுது அழகா விடியுது. முத்து இன்னும் கார் ஷெட்டுக்கு வரல. பட் சத்யா வந்து நிற்கிறாரு. சரி விடு சத்யா, நீ என்ன பண்ணுவ, உன் வேலையை தானே நீ செஞ்சங்கிறாரு செல்வம். மாமா என் மேல கோவமா இருப்பாருன்னு தான் அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் முத்து மனசுல வச்சுக்க மாட்டான், ஈஸியில விடு அப்படிங்கிறாரு செல்வம். அப்போ சரியா முத்துவோட கார் வந்து நிக்குது. எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி பார்க்க முத்து காரை விட்டு இறங்கிட்டு, வாங்க கலெக்ஷன் சார், என்ன இந்த பக்கம் ஏதாவது கலெக்ஷனானு கேக்குறாரு. டேய் என்னடா கலெக்ஷன்லாம் சொல்லிட்டு இருக்க நீங்கிறாரு செல்வம். ஆமாண்டா, கடன் வாங்குறவங்க கிட்ட கலெக்ட் பண்ற வேலை தானே பாக்குறான், அப்போ கலெக்டர் தானே அப்படின்னு முத்து சொல்ல, மாமா நான் எனக்கு சொன்ன வேலையை தான் மாமா செஞ்சேன் அப்படின்னு சத்யா சொல்ல, இப்படி வீட்டுல போய் ஆளுங்களை மிரட்டுறது தான் உன் வேலையாடா
அப்படின்னு முத்து கேட்க, மாமா நீங்க நினைக்கிற மாதிரி நான் கந்து வட்டிக்காரங்கிட்ட எல்லாம் வேலை செய்யல. ஒரு நல்ல ஃபினான்ஸ் கம்பெனில தான் நான் வேலை பார்க்குறேன். அந்த ஆட்டோ டிரைவர் பணத்தை வாங்கிக்கிட்டு வட்டியும் கட்டல அசலும் கட்டல. அதை கேட்க தான் போனேங்கிறாரு சத்யா. சத்யா, கொடுக்கற கடனை கேட்கறதுல தப்பு இல்லை, ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும். வட்டி கட்டலைன்னா அதுக்காக ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு போய் வீட்டில் இருக்கவங்கள மிரட்டி வீட்டில் இருக்க பொருளெல்லாம் வெளியே தூக்கி போடுவீங்களாடா அப்படின்னு முத்து கேட்க, ஏற்கனவே வார்னிங் கொடுத்தேன் மாமா, எதையுமே கேட்கலங்கிறாரு சத்யா. அதுக்கு அப்பாவிங்கள மிரட்டுவீங்களா? உன்னை சொல்லி தப்பு இல்லடா, உன் முதலாளி உன்னை இப்படிதானே பண்ணி வச்சிருக்காரு. நாம யார்கிட்ட வேலை செய்யறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தானே நாமளும் நடந்துக்குவோம். அதை தான் நீயும் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து சொல்ல, சத்யாவுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது. அதுக்காக கொடுத்த கடனை திருப்பி கேட்காம இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சத்யா கேட்க, டேய் நான் அதை இல்லைன்னு சொல்லலடா, பேங்க்லயும் இப்படிதானே கடன் கொடுக்குறாங்க. அவங்க என்ன இந்த மாதிரி ஆள் அனுப்பி மிரட்டிட்டு இருக்காங்களான்னு முத்துவும் கோவமா கத்துறாரு. டேய் அப்படின்னு செல்வம் தடுத்து நிறுத்தி, சில பேங்க்ல அப்படிதான்டா பண்றாங்கங்கிறாரு. லோன் அமௌண்ட்டை கலெக்ட் பண்றதுக்கு வீட்டுக்கு ஆளெல்லாம் அனுப்பி திட்டுறது இல்ல, என்ன கொஞ்சம் டீசெண்டா திட்டுவாங்க அப்படின்னு செல்வம் சொல்ல, எல்லா பேங்க்லயும் அப்படி இல்லைல்ல அப்படின்னு முத்து கேட்க, மாமா பேங்க்ஸுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு மாமா அப்படின்னு சத்யா சொல்ல, டேய் அதைத்தாண்டா நான் முக்கியம்னு சொல்றேன். பெரிய பெரிய மனுஷன் எல்லாம் பணம் காப்பாத்திடும், ஆனா அப்பாவி ஆளுங்களை இந்த மாதிரி ரூல்ஸ் சட்ட திட்டம் தாண்டா காப்பாத்தும். ஆனா உங்ககிட்ட இந்த மாதிரி ரூல்ஸ் இல்லையே. யாரு கேட்டாலும் பணத்தை கொடுத்துட்டு பயங்கரமான வட்டியையும் போட்டு அதை திரும்ப வாங்குறதுக்கு அடியாலையும் வேற எல்லாம் அனுப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு முத்து சொல்ல, சத்யா சங்கடமா பார்த்துட்டு இருக்காரு. என்ன பண்றது, இல்லாதப்பட்டவங்க உங்களை மாதிரி கம்பெனி கிட்ட கடன் வாங்குறத தடுக்க முடியாது. கடன் வாங்காம அவங்களால குடும்பமும் நடத்த முடியாது. கடல்ல முழுகி போனவங்களை விட கடல்ல முழுகி போன குடும்பங்கள் தாண்டா அதிகம் அப்படின்னு முத்து ரொம்பவே ஆதங்கப்படுறாரு. எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இருக்காங்க. டேய் செல்வம், தாம்பரத்துல இருந்து இங்க நம்ம ஷெட்டுக்கு ஒருத்தன் வந்து கார் ஓட்டிக்கிட்டு இருந்தான்ல, அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு மண்டையை பிச்சுட்டு யோசிக்கிறாரு. யாரு? சுந்தரமானு செல்வம் கேட்க, அவனேதான். கடனை வாங்கி அதை கட்ட முடியாம ராத்திரி பகலா தூங்காம கார் ஓட்டிட்டு இருந்தான். ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்ப அவன் கார் போயிருச்சு, படுத்த படுக்க. அவன் பொண்டாட்டி தான் வீட்டு வேலைக்கு போய் குடும்பத்தை பாத்துக்கிறாங்க. ஆனா இன்னும் கடன் அடைஞ்ச பாடில்ல ராசா அப்படின்னு முத்து சொல்ல, டேய் அதுக்கு சத்யா என்னடா பண்ணுவான்? அவங்க சொன்ன வேலையை தானேடா இவன் பண்ணியிருக்காங்கிறாரு செல்வம். டேய் நாம செய்யற வேலையால நம்மளுக்கு நல்லது நடந்தா பரவாயில்லடா, ஆனா அடுத்தவங்களுக்கு கெடுதல் நடக்க கூடாது. அவங்க சாபத்தை வாங்கி கொட்டிக்க கூடாதுடா நாம அப்படின்னு முத்து கோவமா பேசிக்கிட்டு இருக்க, சத்யா ஒரு மாதிரி கலவரமும் சங்கடமுமா பாத்துக்கிட்டே நிக்கிறாரு. அந்த வீட்டுல அந்த பொண்ணு பாவம்டா, இவங்கள பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருந்தது. இவங்க காலை பிடிக்காத குறையா கெஞ்சி அழுதுகிட்டு இருந்தது. அந்த பொண்ணு சாபம் விட்டா இவன் எதிர்காலம் என்னடா ஆகிறது அப்படின்னு முத்து வருத்தத்தோடையும் ஆதங்கத்தோடையும் கேட்க, சத்யா ரொம்பவே சங்கடமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கோவம் தண்ணீர முத்து சத்யாவோட தோல்ல கைய போட்டு, சத்யா உங்க அப்பா அம்மா உன்னை நல்லபடியா படிக்க வச்சிருக்காங்க. அவங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. உங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்காங்கடா. ஆனா நீ செய்யற இந்த வேலையால உனக்கு நிறைய பாவம் தாண்டா வந்து சேரும். இந்த வேலை உனக்கு தேவையாடா அப்படின்னு கொஞ்ச தூரம் கூட்டிட்டு வந்து ரொம்ப ஆதங்கத்தோட கேக்குறாரு முத்து. உன்னை அங்க அப்படி பார்த்தப்ப எனக்கு கோபம் வரலடா, சங்கடம் ஆயிடுச்சுங்கிறாரு முத்து. ஆமா நான் எந்த தப்பும் பண்ணல மாமாங்கிறாரு சத்யா. சத்யா நாம தப்பு பண்ணா மட்டும்தான் தப்புன்னு அர்த்தம் இல்லடா, அடுத்தவங்க செய்யற தப்புக்கு துணையா நிக்கிறதும் தப்பு தான் அப்படின்னு முத்து சொல்ல, சத்யா யோசிக்கிறாரு தலை குனிஞ்சு. சத்யா முத்து சொல்றதும் சரிதான்டா, உன் முதலாளி உன்னை அனுப்பி வச்சுட்டு அந்த ஆள் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்காரு. அந்த சாபம்லாம் உன்னதானேடா வந்து சேரும் அப்படின்னு செல்வம் சொல்ல, சத்யா கொஞ்சம் கலவரமா பாக்குறாரு. அடுத்தவங்க கஷ்டம் புரியணும்னா முதல்ல அந்த இடத்துல நம்மள வச்சு யோசிச்சு பார்க்கணும்டா. நம்ம ஏரியால கந்துவட்டி சுதாகர்னு ஒருத்தன் இருந்தான்ல, அவன்கிட்ட கடன் வாங்கிட்டு நீங்க எவ்வளவு பாடுபட்டீங்க. வீட்டுக்கு வந்து எப்படிலாம் மிரட்டிக்கிட்டு இருந்தான். அப்போ உனக்கு அவன் மேல கோபம் வந்துச்சுல்ல, அதெல்லாம் மறந்துட்டியாடா அப்படின்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு முத்து. இது உனக்கு வேணாண்டா சத்யா, எவ்வளவோ நல்ல வேலைங்க இருக்குது. நீ நல்லா படிச்சிருக்கிற, சம்பளம் அதிகமா இல்லைன்னா கூட பரவாயில்லடா. நேர்மையா ஒரு வேலையை செஞ்சா அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே இருக்காதுடா. அடுத்தவங்க கண்ணீர்ல நாம சம்பாதிச்ச பணம் இருக்குல்ல, அதை வச்சு சாப்பிட்டா அந்த சாப்பாடு கூட விஷமாயிடும்டா அப்படின்னு முத்து சொல்ல, சத்யா டீப்பா யோசிக்கிறாரு. மண்டே ப்ரோமோவில் முத்து காரோட ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்க, சார் வணக்கம் சார்னு ஓடி வர்றாரு அந்த ஆட்டோ டிரைவர். எப்படி இருக்கீங்கன்னு முத்து கேட்க, நான் நல்லா இருக்கேங்க சார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே, அண்ணே அப்படின்னு சீதா அங்க வர்றாங்க. என்ன சீதா இங்க?
அப்படின்னு முத்து கேட்க முத்துவுக்கு எந்த பதிலும் சொல்லாம தேவையில்லாம இங்க நின்று என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சீதா முகத்தில் அடிச்ச மாதிரி கேக்குறாங்க. இவரால தாமா அன்னைக்கு அந்த பிரச்சனையே சரியாச்சு. அன்னைக்கு பணத்தை ஆளை வச்சு பிளான் பண்ணி நான் தாமா திருடுனேன் அப்படின்னு ஆட்டோக்காரர் சொல்ல அதிர்ந்து போற சீதா என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க முத்து ரொம்பவே வருத்தத்தோடு தான் நிக்கிறாரு. வேற யாராவதா இருந்திருந்தா என்னைய ஜெயில போட தான் வச்சிருப்பாங்க. நான் ஜெயில தாமா இருந்திருப்பேன். என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன போலீஸ்ல மாட்ட விடாம உங்களுக்கும் வேலை போகாம நல்லது பண்ணியிருக்காருன்னு ஆட்டோ டிரைவர் சொல்ல கூட வந்த செக்யூரிட்டியும் அப்படியான்ற மாதிரி ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.